இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் உள்ள போறேன். இப்ப நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டு தான். நேத்து இங்க ஏதோ நடந்துக்குது. அமுல் பேபி அதை நம்மளாண்ட மறைக்க நினைக்கிறான். கிட்ட எப்படியாவது அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எதுக்குமா யோசிச்சுட்டு இருக்க? அத்தை கிச்சனுக்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் அவளும் அங்கதான் போவா. அவளுக்கு முன்னாடி நீ என்ட்ரி கொடுத்துரு. அவங்க அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி நீ பத்த வச்சிரு. அத்தை என்னடி? ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி சமைக்கலாமா? என்ன சமைக்கலாம்? மட்டன். மட்டன் சிக்கன்ல வாங்கி நல்லா விருந்து வைங்க. நேத்து அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, அத கொண்டாட வேணாம்? ஏய், மாமியார மிஞ்சின மருமகளாவே இருக்கியே. கம்பெனில பெரிய லாஸ் ஆனதுக்கு உன் மாமியார் பாயசம் செஞ்சாங்க. இப்போ உன் புருஷன் அடி வாங்கினதுக்கு நீ விருந்து வைக்க போறியா? ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல நீங்க இருந்து போ. அத்தை, அமுல் பேபி அடிச்சாங்களா? யார் அடிச்சா? இல்லம்மா. ஏன் சொன்ன அவங்கள திரும்பி அடிச்சிருவியோ? தப்பு பண்ணதுக்கு தான் அவன் அடி வாங்கினான். அதனாலதான் நாங்க எல்லாரும் அமைதியா இருந்தோம். அப்படி என்ன தப்பு பண்ண அமுல் பேபி? உன்னை கட்டிக்கிட்டதுதான் அவன் பண்ண முத தப்பு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசினஸ்ல புத்திசாலியா இருந்தான். என்னைக்கு உன்னை கட்டினானோ அன்னையில இருந்து முட்டாளா இருக்கான். உன்னை கூட கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சப்பவே நான் நினைச்சேன் அந்த காரியம் கண்டிப்பா உருப்படாதுன்னு. நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஏன் இப்படி இருக்க? இப்ப இதெல்லாம் சொல்லலன்னா என்ன உனக்கு? அம்மா, புருஷன் அடி வாங்கி வீடே அலுவலப்பட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவ சந்தோஷமா மட்டன் சமைக்கலாமான்னு லூசு மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதான் நடந்ததை நான் சொன்னேன். வாய மூடுறியா? வெளியில போ முதல்ல. வந்த வேலைதான் முடிஞ்சிருச்சுல. அப்புறம் நான் ஏன் இங்க இருக்க போறேன்? போறேன் போறேன். சத்யா, இத பாரு, அழாதம்மா. நீ தமிழ் பேபிக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். எப்படி அது அமுல் பேபி தாங்கிக்கினா? எனக்கு கொஞ்சம் கூட அதை காட்டிக்கவே இல்ல. இல்ல சத்யா, அத அவன் பெருசாவே எடுத்துக்கல. சித்தப்பா தானே அடிச்சாருன்னு அவன் நார்மலா தான் எடுத்துக்கிட்டான். நீ அழாத. அப்படி நடிச்சிருப்பா அத்தை. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவங்களுக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு அவன் வலி அவன் காட்டிக்க மாட்டான். சத்யா, என்ன மன்னிச்சிராமல் பேபி. மன்னிப்பா? எதுக்கு? அந்த ஊருக்கு கெடுதல் நடக்க கூடாதுன்னு தான்
நான் அப்படி பண்ணேன். ஆனா அது உன்னை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியாது. ஏங்க இப்ப என்னங்க ஆச்சு? அதான் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சே, அப்புறம் என்ன? கடைசியில நான் பயந்த மாதிரி நடந்து போச்சு. உனக்கு பிரச்சனைன்னு சொல்லினா என்ன? அப்படி ஒரு பிரச்சனை வீட்டுல நடந்தோ நீ என்னன்னு சொல்லவே இல்லை பத்தியா? எனக்கு பிரச்சனையா? என்னங்க நீங்க போட்டு வாங்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும் அமுல் பேபி. சித்தப்பா உன்னை அஷ்டாராமே. நீங்க வேற, யார் சொன்னது சித்தப்பா என்ன அடிச்சிட்டாரா? ஏங்க செம்ம காமெடிங்க, போங்க. அண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ரவுடி பேபி, ஐயா இது நாங்க புதுசா இருக்கு. ஏங்க அழலாம் செய்றீங்க? சாச்சா, இப்படி அலற ரவுடி பேபிலாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. இப்படி எல்லாம் உங்களை பார்க்கவே முடியலங்க. ஏங்க அழுகிறதுலாம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க, அழாதீங்க ப்ளீஸ். அழுவறத முதல்ல நிறுத்துங்க. இப்ப பாருங்க, நீங்க பண்ணதுல தப்பு இருந்தா நீங்க அழுவறதுல ஒரு நியாயம் இருக்கும். நீங்க ஒரு ஊருக்கே நல்லது பண்ணிருக்கீங்க. நான் பண்ணதுக்கு நீ ஏன் பழிய ஏத்துக்கின்னு அவமானம் பண்ண அமுல் பேபி? எல்லாராண்டியும் நான் தான் அது காரணம்னு சொல்லிடுறேன். ஐயோ ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இதோ பாருங்க, நானுன்றதுனால இதோட போச்சு. நீங்க தான் தெரிஞ்சதுன்னா இது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடுங்க. இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி திரும்ப இது வேற மாதிரி பிரச்சனை ஆக்க வேணாம். நான் இதை பாத்துக்கிறேன். இத பத்தி நீங்க யோசிக்காம படுத்து தூங்குங்க. எல்லாரும் முன்னாடியும் நீ தலைகுனியறதுக்கு நானே காரணமாயிட்டேனே அமுல் பேபி. என்னால வந்த இந்த பிரச்சனைய நான் தான் எப்படியாவது சரி பண்ணும்.